இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 3க்கு 3 நம்ம எடுத்துக்கிறோம். 2 பக்கம் 3க்கு 3 ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். இந்த பீஸை வந்து நம்ம இப்படி மடிச்சிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஓட்டத்தில் மடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம இந்த மாதிரி 2 சைடும் வந்துட்டு இந்த ஷேப்பில் வந்து மடிச்சிக்கணும். மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த பிசுரெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் இன்னொரு 2 மடிப்பு மடிக்கணும். அதை பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு மடிப்பு, ரைட் சைடில் இந்த ஒரு மடிப்பு. இந்த மாதிரி மடிக்கும் பொழுது இது ஒரு ஷேப்பில் வந்து நமக்கு டிசைனாக வந்து பீஸ் கிடைக்குது. இப்போ இந்த ஷேப்பில் வந்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ டிசைன் நம்ம பண்ண போகிறோமோ இந்த மாதிரி பீசஸ் வச்சு அந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவு கான்ட்ராஸ்டான கலரில் இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சமோசா டிசைன் அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணாலும் அந்த ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ நமக்கு தேவையோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிசுறு இருக்கும் இல்லைங்களா, அந்த பிசுறு தந்துச்சுன்னா எல்லாமே கட் பண்ணி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்து இந்த ஷேப் நெக்கில் வந்து தச்சு திருப்பியிருக்கிறோம். ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வந்து இந்த டிசைனர் பீசஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறோம். நல்லா கவனிங்க. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நம்ம வந்து வச்சு தையல் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அப்படியே பிசராகவே வச்சு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிசரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பீடிங் ரெடி பண்ணி அந்த பிசரெல்லாம் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம தைக்கணும். நல்லா பாருங்கள், 2 சைடும் வந்து இதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வைக்கணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் ரெடி பண்ணுற அந்த பீசஸ் பொறுத்து நீங்கள் கிட்ட வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை தூரமாக வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கேப் விட்டு நம்ம வச்சுருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணாலும் ஒரு 1/4 இன்ச் நெருக்கத்தில் நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு பிசுறாகவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் ரஃபாக ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பிசரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பீடிங் ரெடி பண்ணணும். இல்லை உங்களுக்கு ரெடிமேட் லேஸ் கிடைச்சாலும் நீங்கள் இந்த ரெடிமேட் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து பீடிங் ரெடி பண்ணி கிளாத்தில் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்துட்டு பார்டர் வந்துன்னா சில்வர் கலரில் இருக்குது. ஸோ இந்த சில்வர் கலருக்கு நம்ம மேட்சிங்காக வந்து கிளாத் செப்பரேட்டாக எடுத்து அந்த சில்வர் கிளாத்லேயே நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கணக்கில் பீடிங் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பீடிங்கில் வந்து எப்படி ரெடி பண்ணணும், ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த பெண்டு ஷேப்பில் நல்லா வளைச்சி தைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம இந்த பீடிங் லேஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் பார்த்துட்டு லேஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லேஸை வச்சு அந்த டிசைனில் இருக்கக்கூடிய அந்த பிசரெல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம இது வந்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த பிசரெல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். பீடிங் வச்சு தைக்கும் பொழுது அந்த பிசரெல்லாம் கவர் ஆகிடுச்சு. நம்ம பீடிங் 1/2 இன்ச் வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி அந்த பீசஸ்லாம் அந்த டிசைனர் பீசஸ்லாம் வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 1/2 இன்ச்சில் கவர் பண்ண முடியலன்னாக்கா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு கூட ரெடி பண்ணி அந்த பீஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பேச்சஸ்லாம் ரெடி பண்ணி நீங்கள் டிசைனர் ஒர்க் வந்து பண்ணலாம். சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.